வணக்கம், நமஸ்காரம், ஸ்தோத்திரம். அன்பான சகோதர சகோதரிகளே, நசரேன இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம். இந்த அருமையான கிருபை நாளை தந்த நம் பிதாவாகிய தேவனுக்கும் எம்பெருமானாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் நமக்குள் வாசம் செய்கிற பரிசுத்த ஆவியானவருக்கும் எல்லா துதி கனமும் மகிமையும் மாட்சியும் நாங்கள் செலுத்துகிறோம். இந்த திரியேக தேவனுக்காய் உள்ள ஆழத்திலிருந்து எனக்காகவும் உங்க சார்பாகவும் நான் அவரை ஸ்தோத்தரிச்சுக்கிறேன், நமஸ்கரிச்சுக்கிறேன். இந்த நாட்களில் பார்ப்பீர்களானால் உலகம் எங்கிலும் சண்டாளர்கள் சுற்றி திரிவார்கள் என்று சொல்லியெல்லாம் அதுவே கடைசி நாட்களின் ஆரம்பம். அது முடிவல்ல, கடைசி நாட்களின் கடைசி காலங்களின் ஆரம்பம் என்று சொல்லியெல்லாம் வேதத்தில் நாம் பார்க்கலாம். இதை குறித்து உங்களுக்கு அதிகமான விவரங்கள் தேவைப்படுமானால் நாங்கள் ஆங்கிலத்தில் நிறைய காரியங்களை இதை குறித்து, இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை குறித்தும் இந்த கடைசி நாட்களை குறித்தும் பெரிய பைபிள் சீரியஸ் என்று சொல்லலாம் எபிசோடுகளாக பேசி கொண்டு வருகிறோம். ஏறத்தாழ 6 to 7 எபிசோடுகள் இருக்குது. அதில் ஒவ்வொரு எபிசோடும் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஹெவி லிஃப்டிங். ரொம்ப ஆழமாக போய் ஒரு எபிசோடு பார்த்தீங்கன்னா 110 ஹவருக்கு மேலே பேசியிருக்கோம். அதே போல் 2வது எபிசோடு பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ 500 மணி நேரத்துக்கு அந்த அந்த பைபிள் டீச்சிங் அண்ட் ப்ரீச்சிங் இருக்கு. அதெல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க. இதெல்லாம் உங்கள் நல்லதுக்காக தான் நாங்கள் சொல்லிக்கிட்டும் வரோம், செஞ்சுட்டும் வரோம். இதை கேட்குறவங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்க, கேட்காதவங்க சபிக்கப்படுவீங்களா? நான் சொல்லலைங்க, அது நான் எதுவும் சொல்லலை. நெகட்டிவாக நான் எதையும் சொல்லலை. பாசிட்டிவான காரியங்களை உங்களுக்காக நாங்கள் செஞ்சுட்டு வரோம் பிரயாசப்பட்டு. திஸ் இஸ் அ நான் ப்ராஃபிட்டபிள் மினிஸ்ட்ரி. நாங்கள் பணத்தை கேட்டோ இல்லை ஃபண்டிங் வாங்கணுமோ, காணிக்கைகளை உதார்த்தமான காணிக்கைகளை கொடுங்கிறதுக்கு அவசரம் நாங்கள் இந்த மினிஸ்ட்ரி பண்ணவே இல்லை. நீங்கள் அப்படி கொடுங்கன்னு நாங்கள் எந்த வீடியோலையும் கேட்டதே கிடையாது. ஆயிரக்கணக்கான வீடியோ இந்த சேனலில் இருக்குது. நாங்கள் ஒரு தடவை கூட கேட்டது கிடையாது, கேட்க போகிறதும் கிடையாது. உங்களுக்கு ஆண்டவர் நிறைய ஏராளமான பொருளாதாரத்தை கொடுப்பாரானால் முதல்ல சந்தோஷப்படக்கூடிய ஆள் நான் தான். எந்த கிறிஸ்துவனும் பார்த்தீங்கன்னா கடனில் இருக்கக்கூடாது, பிச்சை எடுக்கக்கூடாது, கையை நீட்டி அம்மா தாயேன்னு கேட்கக்கூடாது, கிழிஞ்ச சட்டை கிழிஞ்ச செருப்போட சுத்திட்டு இருக்கக்கூடாது, ஓட்ட செருப்போட. இதெல்லாம் தான் என்னோட டிசையர். இதுதான் கர்த்தருடைய திட்டம் கூட. வேத வசனம் தான் சொல்லுது. மத்தேயு 6வது அதிகாரத்துல வானத்தின் பட்சிகளை போஷிக்கிற தேவன் உன் தேவை அறியாமல் இருப்பாரோ, ஆனா முதலாவது நீ தேவனுடைய ராஜ்யத்தை தேடுவாயானால் மற்றவைகள் எல்லாம் ஆண்டவர் உனக்கு சேர்த்து கொடுப்பார் என்று பைபிள் சொல்லுகிறது. நீங்க உங்க வேலையில கோட்டையை விட்டீங்கன்னா அப்புறம் ஆண்டவர் பிளேம் பண்ணா என் கடனே தீர மாட்டேங்குது, வீட்டுல தருத்துறோம், சாப்பாடு இல்லை, எப்போ வந்து சட்டையை திறந்தாலும் அங்க அரிசியே இருக்கிறது இல்லை, தானியம் என்னோட களஞ்சியம் எல்லாம் புது எண்ணெய் தானியத்தினால் நிரப்பப்படும்னு சொல்லியிருக்கே, அது நடக்கலை அப்படின்னு. நீங்க தேவனுடைய ராஜ்யத்தை தேடல, நீங்க பரிசுத்த ஜீவத்தை விட்டு தூர போயிட்டீங்க. உங்க கவனம் செதறி போயிருக்கு, உங்க நோக்கம் மாறி போயிருக்கு. அதை குறித்து நீங்க ஆராய்ந்து எவ்வளவுக்கு எவ்வளவு வேகமாக இந்த காரியங்களை சரி செய்து தேவனிடம் வந்து நீங்க மன்றாடுவீங்கன்னா அவ்வளவுக்கு அவ்வளவு வேகமா அதிசீக்கிரமா ஆண்டவர் ஜெபத்தை பதிலை தருகிறவராக இருக்கிறார். அவர் கிருபையுள்ளவர், கரிசனம் உள்ளவர். இந்த பூலோகத்தில் புண்ணியர்களும் இருக்கிறார்கள், நீதிமான்களும் இருக்கிறார்கள், அநீதியான பாதையில் நடக்கக்கூடிய சண்டாளர்களும் இருக்கிறார்கள். ஆனால் 2 பேர் மேலேயும் மழை வர்ஷிக்க பண்ணக்கூடிய கிருபையின் தேவன் அவர். நீங்க அவரை தேடி அவரை கண்டடையாமல் போய்விடுவீர்களோ என்று சொல்லி எல்லாம் பைபிள்ல இருக்கு. நீங்க கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்காமல் நான் போவேன் என்று என்னை சோதித்து பாருங்கள் என்று வேதத்துல இருக்கு. எவ்வளவு பேர் இதெல்லாம் நீங்க வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலான்னாவது இறங்கி இருக்கிறீங்க? இல்லைங்க பிரதர், பேசியெல்லாம் ஒன்று இப்போ ஜபம் செய்து ஒரு பிரயோஜனம் இல்லைன்னா பிரயோஜனம் இல்லை. எப்படி சொல்றேன்னு கேட்குறீங்களா? அதான் நீங்க சொன்னீங்கல்ல இப்போ தானே, ஒரு பிரயோஜனம் இல்லாமல் நீங்க சொல்லிட்டீங்கல்ல, அப்புறம் அவ்வளவுதான், அதுதான் முடிவு. நீங்க சொல்றதுதான். வாயின் வார்த்தையில ஜீவனும் மரணம் இருக்கு, நாவின் அதிகாரத்தில். நீதிமொழிகள் 18:21. இதெல்லாம் கோட்டை விட்டுட்டு எப்ப பார்த்தாலும் ஓரமா உட்காந்து ஒப்பாரி வைக்கிறது தான் இன்னைக்கு கிறிஸ்தவர்களோட பெரும் வேலையா இருக்கு. என்னையும் சேர்த்துதான் சொல்றேன். நான் பெரிய வந்து வானத்திலிருந்து குதித்தவன் அல்ல. நானும் உங்களை போலவே பல காரியங்களை, பல முட்டாள்தனமான காரியங்களை செய்திருக்கிறேன் என் வாழ்க்கையில. எவ்வளவு பெரிய முட்டாள்தனங்கள்லாம் பண்ணியிருக்கேன்னா சொன்னா நீ எல்லாம் எதுக்கியா பைபிள் எடுத்து நீ வந்து வேத வசனத்தை போதிக்க வந்துட்ட அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. நானே அதை சொல்லியிருக்கேன் ஆண்டவர்கிட்ட. என்னையா போய் கூப்பிடுறீங்க இந்த வேத வசனத்தை போதிக்க? நீ தான் அதுக்கு சரியான ஆள். ஏன் தெரியுமா? இப்பதான் நீ என் சாட்சியா மாறி இருக்க. அப்படின்னா உனக்கு நிறைய அனுபவங்கள் இருக்கு. அது பிறரெல்லாம் அதே அனுபவத்துக்குள் கடந்து போகக்கூடாதுன்னா இன்னைக்கு நீ என் வேதத்தை ஓதுவாயாக என்று சொல்லி என்னை ஆண்டவர் அழைத்தார். அந்த கதவை திறந்து தந்தார், ஊழிய கதவை திறந்து தந்தார். எவ்வளவு பேர் என்னோட இருக்கீங்க?
வேதத்தின் அடிப்படையில வாழ்கிறவன் ஒருபோதும் வெக்கப்பட்டு போவதில்லை. அவரை விசுவசிக்கிறவன் ஒருபோதும் வெக்கப்பட்டு போவதில்லை. சங்கீதம் 1வது அதிகாரத்தில் வாசித்து பாருங்கள். ரோமர் 10:11 வாசித்து பாருங்கள். என்னை கண்ட முகங்கள் பிரகாசம் அடையும், அவர்கள் வெக்கப்பட்டு போவதில்லை, அவர்கள் முகத்தில் இருளையே காண்பதில்லை. நிறைய தேவ பிள்ளைகளோட முகத்தை பார்த்தீங்கன்னா பிரகாசம்னா அவங்க லைட்டு பல்பு எல்லாம் போட்டு வரமாட்டாங்க தலையை சுற்றி. அப்படி இல்லைங்க, அவங்க முகத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஒளி தெரியும், ஒரு ரிஃப்ளெக்ஷன் தெரியும், கர்த்தரோட ரிஃப்ளெக்ஷன் தெரியும் அந்த இடத்துல. என்ன எப்படி இருக்கீங்க, சந்தோஷமா, என்ன என்ன நல்ல விஷயம், என்ன நடந்தது அப்படின்னு ஒன்றும் நடக்கலைங்க. கர்த்தர் எனக்காக மரித்தார், நான் மரிக்காது இருக்கும்படி, எனக்காக நான் ஜீவிக்கும்படி என் இயேசு மரித்தார், நான் இன்னைக்கு ஐஸ்வர்யத்தோட வாழும்படி என் இயேசு தரித்திர கோலம் எடுத்தார், அதனால தாங்க நான் பிரகாசமா இருக்கிறேன், அதனால தாங்க நான் சந்தோஷமா இருக்கிறேன்னு சொன்னீங்கன்னு வைங்களா, உங்களை பார்த்து சிரிப்பாங்க. என்னங்க நீங்க என்ன பேசுறீங்க, ஒன்றும் புரியல அப்படிம்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வேதத்தை தெரியாது, வேதத்தை தெரிஞ்சாலும் அவங்களால நம்ப முடியல, விசுவசிக்க முடியல. ஏன்னா என் சூழ்நிலை மாறவே இல்லையா. நீங்க ஆண்டவரை சோதிக்கிறீங்க, உங்களையே பரிசோதித்து பார்த்து நீங்க திருந்த வேண்டிய நிலைமையில இருக்கிறப்போ நீங்க ஆண்டவர்கிட்ட போய் போய் தர்க்கம் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? அவர் உன்னை கட்டுங்கோபத்துக்கு நீங்க ஆளாக்குறீங்க, கட்டுங்கோபத்துக்கு நீங்க தள்ளுறீங்க. அப்போ ஒரு கட்டத்துல என்ன பண்ணுவார்னா, அவரு எனக்கு உன்னோட 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 சங்காத்தமே வேண்டாம்னு சொல்லிட்டு அவரு எக்ஸிட் ஆயிடுவார், எக்ஸிட் பிளான்ல போயிடுவார், வெளியில ரிட்டையர்மெண்ட் பிளான், நான் இவங்ககிட்ட இருந்து ரிட்டையர் ஆயிடுறான் சப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏசுப்பாவும் போயிடுவார், பரிசுத்தாவியானவர் இந்த பக்கம் அப்பவே போயிட்டாரு. ஏன்னா நீங்க பரிசுத்த ஜீவியம் வாழல. அப்ப உங்களுக்குள்ள வாசம் செய்கிறவர் பரிசுத்த ஆவியானவர்னே அவருக்கு பெயர். அப்ப பரிசுத்தம் இல்லைன்னா வெறும் ஆவியானவர் வருவார். பரிசுத்த ஆவியானவருங்க, பரிசுத்தம் இல்லாத எந்த இடத்துலயும் அவர் வாசம் செய்ய மாட்டார். உங்களுக்குள்ள பரிசுத்தம் இல்லைன்னா அவர்னால வாசம் செய்ய முடியாது. அப்ப பிதாவும் பொறுத்து பொறுத்து பாக்குறாரு, நீங்க திருந்துவீங்கன்னு. ஒரு கட்டத்துல அவரும் எக்ஸிட் ஆயிடுவார். 3 பேர் ரிட்டையர் ஆயிட்டாங்கன்னா அப்புறம் என்னதான் இருக்கு உங்களுக்கு வாழ்க்கையில? எந்த மனுஷனை நீங்க நம்பி வாழ்றீங்க? எல்லா மனிதனும் பொய்யனே என்று பைபிள் சொல்லுகிறது. எங்க அப்பா அப்படி இல்லைங்க, எங்க அம்மா அப்படி இல்லைங்க, எங்க புருஷன் அப்படி இல்லைங்க, எங்க மனைவி போல ஒரு தங்கமான ஒரு சொர்ண கட்டி எங்கேயும் இல்லைங்க அப்படின்லாம் சொல்லுவீங்க. எல்லா மனிதனும் பொய்யனேன்னு இருக்கு. உங்களுடைய எல்லா நீதியின் செயலும் குப்பைன்னு சொல்லுது பைபிள். அதுக்கு என்ன, அதான் பைபிளே சொல்லிருச்சேன், நான் என்னத்துக்கு நீ நீதிமானா இருக்கணும்? அப்படி கிடையாதுங்க. இயேசுவின் நாமத்தில் வாழ்கிறவன் அப்படி குப்பையா வீணா விருதா போக மாட்டான். அவன் எல்லா மகிமையும் இயேசுவுக்கு தருவான். அவன் வாழ்க்கையும் தேவனுடைய இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய வாழ்க்கையா இருக்கும். அதை தெரிஞ்சுக்கோங்க. அது அந்த அர்த்தத்துல சொல்லுது வேதம். என்னதான் பிரதர் சொல்ல வரீங்க அப்படின்னா, பைபிள் பிரகாரம் வாழுங்க, அவ்வளவுதாங்க. அதைத்தான் சொல்ல வரேன், வேற எதுவும் இல்லை. ஏதுக்கு ஏன் இந்த கட்டு கத்துறீங்க அப்படின்னீங்கன்னா, லிவ் த பைபிள்னு சொல்றோம். நிறைய பேர் இன்னைக்கு they don't even read the Bible. அப்புறம் எங்க போய் லிவ் த பைபிள்? வேதத்தை வாசிக்கிறதுக்கு கூட நேரம் இல்லை. அண்ணா ரொம்ப பிஸி, அக்கா ரொம்ப பிஸி. அக்கா பிஸி இல்லை, பிஸி பாடி. 2 தெசலோனியர் 3வது அதிகாரம் 10-11 வசனத்தை வாசித்து பார்க்கோங்க. பிஸி பாடின்னு தெரியுமா? வீடு வீடா உட்காந்து நியாயம் பேசுறது எல்லாம் எழுதியிருக்கு. அவ பேர் முட்டாள் ஸ்திரீ என்று சொல்லுது. அது முட்டாள் ஸ்திரீன்னா ஸ்திரீகளுக்கு மட்டும் அல்லங்க, புருஷர்களுக்கும் தான். யாரா இருந்தா என்ன, எல்லாம் முட்டாளுங்க. வீடு வீடா போய் உக்காந்து வெட்டி கதையை பேசுறது. என்னுடைய நெருங்கின ஒரு சகோதரி, என்னுடைய சகோதரி மட்டுமல்ல, எனக்கு நெருங்கிய உறவு கூட, மை பிளட் ரிலேட்டிவ். ஐயோ, அவங்களுக்கு ரொம்ப எல்டர் அவங்க. என்ன முறையாகுதுன்னு நான் சொல்ல விரும்பல. எப்ப பார்த்தாலும் ஏதோ எங்க தெருவெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த காலங்களில் அந்த எல்லாம் குட்டி குட்டி வீடுங்க தான், பெரிய பெரிய பங்களாலாம் அங்க பார்க்க முடியாது. நாங்க இருந்த இடம் அப்படி. ஒவ்வொரு வீடும் பாத்தீங்கன்னா ஒரு 300-400 ஸ்கொயர் ஃபீட் இப்படிதான் இருக்கும். அப்படியே பாத்தீங்கன்னா ஒரு தெருவுலயே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 200-300 வீடு மேல இருக்கும். ஒரு சைட்ல, இன்னொரு சைட்லயும் அதே மாதிரி இருக்கும், பெரிய வீதி. அப்போ எல்லாத்துக்குமே எல்லாத்தையும் தெரியும். அப்ப இது பாத்தீங்கன்னா ஒன்னா அந்த வீட்டுல இருக்கும், இல்லைன்னா அந்த வீட்டுல இருக்கும், எங்காவது ஒரு வீட்டுல அவங்க பேர் சொன்னா போதும், அவளா எங்காவது வீட்டுல இருப்பா, ரோட்ல நின்று பாரு தெரியும். அதே மாதிரி ரோட்ல நின்று பார்த்தா தெரியும், அங்க நின்று பேசிக்கிட்டு இருக்கோம், அங்க நின்று பேசி பேசிய வீணா போன குடும்பம். இருக்கிறதெல்லாம் சொத்தெல்லாம் நல்லாதான் கல்யாணம் பண்ணி வந்தாங்க, நல்லாதான் வாழ்ந்தாங்க, அப்படியே நல்லா வாழ்ந்துகிட்ட குடும்பம்னு சொல்லலாம். வாயாலேயே மரணம் உண்டாச்சு. அதனால என்ன சொல்ல வரேன்னு கேட்டா, வேதத்தை முதல்ல படிங்க, அதுக்கு நேரத்தை உண்டாங்க. இந்த மாதிரி வெட்டி கதையை பேசிட்டு சுத்திட்டு இருக்காதீங்க. 2வது, வேதத்தை நான் படிச்சு கிழித்து விட்டேனாக்கும். நானும் அப்படிதான் ஒரு காலத்துல சொன்னவன். எத்தனையோ 100கணக்கான நேரம் தடவை நான் படிச்சுட்டேனாக்கணும். அப்புறம் ஆராய்ந்து பார்த்தா தான் தெரியுது, ஐயையோ படிச்சதுல பாதி கூட நம்ம வாழவே இல்லையே அப்படின்னு. பாதியெல்லாம் பெரிய மார்க், நான் படிச்சதுல ஒரு பகுதி கூட வாழலையே நான் அப்படின்னு சொல்லி வாழ ஆரம்பித்தேன்.
அதுக்கே எனக்கு பல ஆண்டுகள் ஆயிற்று. இன்னும் எவ்வளவோ வாழ வேண்டிய காரியங்கள்லாம் இருக்கு. ஒரு ஆயில் பத்தாது, கடவுளே நீட் ஆயில் எனக்கு கொடுங்க. அதுக்காக தான் ஒவ்வொரு நாளும் கெஞ்சி மன்றாடுறேன். ஏன்னா இந்த வேதத்தின் அடிப்படையில சொல்லி கொடுத்த நியமங்கள், நியாய பிரமாணங்கள், கட்டளைகள் எல்லாம் நான் வாழ்ந்துட்டு போகணும்ப்பா. பாதியா வாழ்ந்த, அறகுறையா போனேன், வெந்து வேகாதமா நான் போனேன் அப்படின்லாம் என்னை பரலோகத்துல பார்த்து யாரும் சொல்லக்கூடாது. இதுக்காக தான் ஏசப்பா என்ன அந்த தியாகத்தின் அந்த அந்த ரூபத்தை எடுத்து வந்து எனக்காக சிலுவையில மறைத்தார். இப்படி அறகுறையா நான் போய் பரலோகத்துல சேர்றதுக்கா? பரலோகம் எப்படி கதவு திறக்கும். சரி, ஏதோ வாழ்ந்துருக்கான், வாப்பா விடு, கிருப, நீ யாருக்கும் கெடுதல் செய்யல, அவன் தெரிஞ்சது அவன் வந்து முயற்சி செய்து வாழ்ந்தான். ஆனாலும் நீங்க அங்க போறப்போ யூ வில் ஹவ் சச் அ பிக் டிசப்பாயின்மெண்ட். உங்க மனதுல அவ்வளோ பெரிய ஒரு வழியோட போவீங்க. ஐயோ, சே, நல்லா வாழ்ந்திருக்கலாமே, பெரிய சாட்சியா உள்ள போயிருக்கலாமே. நிறைய பேர் சொல்லுவாங்க, ஈவன் இஃப் ஐ எம் த கேட் கீப்பர் ஆஃப் ஹெவன், இட்ஸ் ஓகே வித் மீ. இட்ஸ் நாட் ஓகே வித் மீ. கேட் கீப்பரா இருப்பாராம். எங்க கேட் கீப்பர்னா யார்? வாட்ச்மேன். பரலோகத்துக்கு வாட்ச்மேனா இருப்பாராம். நான் வாட்ச்மேன்லாம் இருக்க மாட்டேன். ஏசப்பா பக்கத்துல பெரிய போஸ்டிங்ல நான் இருப்பேன். ஆமா, நல்ல ஒரு ஓட்டத்தை ஓடி, நல்ல ஒரு போராட்டத்தை போராடி, நல்ல ஒரு ரேஸை ஓடி நான் முதல் பிரைஸை எடுத்துட்டு தான் போய் அங்க ஒரு ஜீவ கிரீடத்தோட நிப்பேன்னு சொல்லி இருக்கிறவன் தான் கிறிஸ்துவன் இன்னைக்கு. சரி, அப்படி இருக்க முடியலன்னா அட்லீஸ்ட் ஒரு கேட் கீப்பராவது உள்ள வந்துருங்க, பரலோகத்துக்குள்ள வந்துருங்க. அதுலயும் தப்பு கிடையாது. நரகத்துல போய் வேகிறதுக்கு இங்கேயாவது கேட் கீப்பரா இருந்தாலும் திறந்துட்டு இருக்கலாம். ஆனா ஒவ்வொரு டைமும் கேட்டு திறக்கிறப்போ நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க, இவனா அவனா அப்படின்னு. அவங்க எல்லாம் உள்ள போய் பெரிய பொசிஷன்ல இருப்பாங்க. அவங்களுக்கு நீங்க கேட்டு திறந்து விடுற கும்மாஸ்தாவா மாறிடுவீங்க. அப்போ உங்க மனசு எப்படி இருக்கும்? நித்தியமா அங்கதான் இருப்பீங்க நீங்க. You will have such a strong regret in your heart. கடவுளுங்களை ஆசீர்வதிக்கட்டும், ஆண்டவருங்களை ஆசீர்வதிக்கட்டும். வாருங்கள் கடந்து செல்வோம். ஆதியாகமத்தின் ரகசியம்ங்கிற தலைப்புல பல ஆண்டுகளாக நாம் பல காரியங்களை குறித்து பேசி வருகிறோம். ஆதியாகமத்தை சரியாக ஒருவன் புரிந்து கொள்வானானால் அவன் முழு வேதாகமத்தையும் சரியா புரிந்து கொள்வதற்கு 100% சான்ஸ், 100% வாய்ப்புகள் உண்டு. இன்றைக்கு பெரிய பிரச்சனை என்னன்னு கேட்டா, ஆதியாகமத்தில் இருக்கிறத படிக்கிறதுக்கு ஒருத்தனுக்கு பொறுமை கிடையாது. நேரா பரிசுத்த ஆவியானவர் மேஜிக் மேன் ஆயிரணும். உடனே ஆவியானவர் வருவாராக்கும், இப்படிப்பட்ட தாளந்துகளை தருவாராக்கும், இதை பண்ணுவேனாக்கும், கையை நீட்டுனா 20 பேர் இப்படி உழுவானாக்கும். ஒரு அக்கா வந்து வாயில அப்படியே ஊதுது. என்னன்னு கேட்டா, இயேசு கிறிஸ்து முறையாக வாயில ஊதிதான் பரிசுத்த ஆவியானவரை கொடுத்தாராம். அது முறை பெற்றுக்கொள்ளுகிறவங்களுக்கு. அங்க இருந்தவர்கள் 12 பேர் மட்டும் இல்ல, நிறைய அப்போஸ்தலர்கள் சீஷர்கள்லாம் இருந்தாங்களாம் அந்த அறையில. 12 பேர் மட்டும் இல்லைங்க, நிறைய பேர் இருந்தாங்க இந்த மேல் வீட்டு அறையில. எல்லாம் வந்து அங்க அந்நிய பாஷை பேசி அவங்க ஆண்டவர் ஆராதித்தாங்க. முறையா அவங்க பெற்றுக்கொள்வதற்கு அவர் ஊதினார். அதற்கு பின்பே அந்த மெத்தட் கிடையாது. எந்த மெத்தட் தெரியுங்களா? பிலிப்பியர் 2வது அதிகாரம் 10-11, எல்லா முழங்கால்களும் முடங்கி இயேசுவின் நாமத்தை அறிக்கை செய்ய மாத்திரத்திலேயே பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கும் எனக்கும் உதவியாளராக கொடுக்கப்படுவார். That's a free gift of grace. சரியா வேத வசனத்தை புரிஞ்சுக்கணும். இந்த அம்மா ஊதிக்கிட்டு இருக்கு, அப்படியே ஊதுதான் இந்த அம்மா அப்படியே கீழே விழுறான். பார்த்தாலே தெரியுது அங்க பிசாசின் ஆதிக்கம்னு சொல்லி. That's a demonic manifestation. இந்த மாதிரி பிசாசு பிடிச்ச கோயிலுக்கு எல்லாம் போகாதீங்க. இந்த நித்யானந்தான ஒரு ஆள் இருக்கிறாரு தெரியுங்களா? அவரும் அதே மாதிரிதான் வாயில ஊதுவார். அப்ப உங்களுக்கு என்ன வித்தியாசங்க? அவர் பைபிள் படிக்கல, ஆனால் நான் அவரை வந்து நியாயத்தீர்க்கல, அவரை பத்தி எதுவும் சொல்லல. ஆனா அவர் பண்ணிட்டு இருந்த ஒரு காரியம் வந்து ஷார்ட்ஸ் யூடியூப்ல ஒரு தடவை பார்க்க வேண்டிய நிலைமை வந்துருச்சு கண்ணு முன்னாடி. என்னதான் பண்றான் இந்த ஆள் அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு பார்த்தா இப்படி ஊதுறாரு. அவன் அப்படியே அல்ட்டி அடிச்சு உழுகுறானுங்க. அதே மெத்தட்ல இன்னைக்கு சர்ச்சில் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு என்னங்க வித்தியாசம்? என்ன வித்தியாசம்? இன்னும் எல்லாம் நிறைய சொல்லுவேன், அப்புறம் உங்களுக்கு மனசு காயப்பட்டுரும். அதனால வேண்டாம், எதையும் பேசல. நான் வேதத்தில் இருக்கிறத மட்டும்தான் பேச இங்க வந்திருக்கிறோம். இதெல்லாம் நீங்க திருத்தி கொண்டா உங்களுக்கே நல்லது. சரி, விடுங்க. ஆதியாகமத்தை சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு மிகப்பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களுக்கும் எனக்கு இருக்கு. ஏன்னு கேட்டா, ஆதியாகமம், ஆதியில என்ன நடந்ததுன்னு தெரியணும். எவ்வளோ காரியங்கள் ஆதியிலிருந்து தான் உருவானது, எவால்யூஷன் பாங்க. அது தெரிந்தால்தான் அந்த குளறுபடிகளை எல்லாம் சீர்படுத்தும்படி என்னென்ன காரியங்களை ஆண்டவர் கொண்டு வந்தார், எப்படி
இந்த உலகமானது வெறுமையும் ஒழுங்கினமும் இல்லாத இந்த உலகத்தை, இருளாய் இருந்த உலகத்தை எப்படி வெளிச்சத்தினாலும் ஒழுங்காய் படைத்த தேவன் மறுபடியும் ஒழுங்கின நிலைமைக்கு, இருளான நிலைமைக்கு தள்ளப்பட்டது என்று சொல்லி அந்த காரணங்களை நீங்கள் அறிந்து கொண்டால்தான் அவைகளிலிருந்து மேற்கொள்வது எப்படி என்று சொல்லக்கூடிய கோட்பாடுகள், நியமங்கள், நியாயப்பிரமாணங்கள், கட்டளைகள், டாக்டரின்ஸ் என்று சொல்லுவார்கள், டீச்சிங்ஸ், இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், இவைகள் எல்லாம் சரியா புரிஞ்சுக்க முடியுங்க. இல்லைன்னா உங்களுக்கு விளங்காது. நான் ஏன் கேட்கணும்? 12 வயசு பையன் கேட்கறாங்க, நான் ஏன் பைபிள் படிக்கணும்னு கேட்கறான். சரி, 12 வயசு பையன் கேட்கறான், அவன் குழந்தை தான் ஒன்றும். அதே ஒரு 40 வயசு ஆள் கேட்டா எப்படி இருக்கும்? 40 வயசு கூட விடுங்க, ஒரு 65 வயது வாழ்ந்த ஒரு மனிதன் என்கிட்ட வந்து கேட்டாரு, என்னத்துக்கா பைபிள் படிக்கிறீங்க, நீங்களாம் என்னத்துக்கு பைபிள் படிக்கிறீங்க, என்ன ஏன் படிக்க சொல்ற பைபிள் அப்படின்னு கேட்கிறாரு. அவர் கேட்டா அவர் பெந்தகோஸ்ட் சர்ச்சுக்கு தான் போறாரு. அங்க போய் உட்காந்து எல்லாத்தையும் பேசுற அந்த பாஸ்டருங்க கொடுக்குற மெசேஜ் எல்லாம் கேலி கூத்து பண்ண வேண்டியது, இதுதான் அவரோட வேலை. அவருக்கு இப்ப வயசு 84, இன்னும் உயிரோட தான் இருக்காரு, திருந்தின பாடு இல்லை, யாரெல்லாம் சொல்ல முடியாது. கேலி கூத்தாயிடுச்சுங்க இன்னைக்கு இயேசுவோட நாமமும். அந்த மாதிரி பண்றவங்க தான் இருக்கிறாங்க இன்னைக்கு முக்காவாசி. ஆளுக பாருங்க, தாசமா பாகம், பணத்தை கூட, ஈதாக்கும் ஆதாக்கும், கீழே அந்த நம்பர் தெரியுது பாத்தீங்களா, எங்க இமெயில் அக்கௌண்ட் தெரியுதுங்களா, எங்க பேங்க் அக்கௌண்ட், கியூஆர் கோட், இதை ஸ்கேன் பண்ணி உடனடியாக நீங்க அனுப்பலாம், வாங்க நம்ம சேர்ந்து கட்டுவோம். சேர்ந்து கட்டுவோம். ஆனா யார் பேர்ல நீ ரெஜிஸ்டர் பண்ணிருக்க? உன் மக பேர்ல ரெஜிஸ்டர் பண்ணிருக்க. நீ சர்ச்சு கட்டி, நீ பில்டிங் கட்டி உட்கார்றதுக்கு நான் ஏன் அப்ப காசு கொடுக்கணும்னு கேட்க மாட்டானுங்க. இவன் நம்ம ஆளுங்க இருக்காங்க பாரு, அவனும் ஸ்கேன் பண்ணி அனுப்பிட்டு இருக்கிறான். இந்த மாதிரி தான் எல்லாம் ஊரை ஏமாத்திட்டு தெரியுறாங்க. சர்ச்சு கட்டணும்னு நீ உழைச்சு சம்பாரிச்சு கட்டு, இல்ல அது சேரிட்டி ஆர்கனைசேஷனா மாத்தி நோட்டீஸ் போர்ட்ல போடு அக்கௌண்ட் டீடைல்ஸ். என்னால அதை சொல்ல முடியும். சிஎஸ்ஐ சர்ச்சுக்காரங்க பாருங்க, நீங்க ஏதாவது 1000 குற்றம் சொல்லலாம், ஏன் இருக்கு, குளறுபடிகள் இருக்கு, இல்லைன்னு சொல்லல. ஆனா அவங்க கிட்ட இருக்கிற ஒரு நல்ல குவாலிட்டி என்ன தெரியுங்களா? வாரந்தோறும் அக்கௌண்ட்ஸ் கொடுப்பாங்க. இவ்வளவு வாங்கணும், இவ்வளவு செலவாச்சு, இவ்வளவு மிச்சம் இருக்கு, நீங்களே வந்து பாத்துக்கோங்க அப்படின்னு. எங்க கொடுக்க சொல்லும் பார்க்கலாம் இந்த தசம பாகம் வாங்குற சர்ச்சுங்கள் எல்லாம். எதுக்காக இதெல்லாம் சொல்றேன்னு கேட்டா, நீங்க முட்டாளாகாதீங்க. அதுக்குதான் வேதத்துல ஞானம் நிறைந்த ஒரு வார்த்தைகள், வேத வசனங்கள், ஸ்பிரிச்சுவல் விஸ்டம் கிடைக்கக்கூடிய வசனங்களை தேடி போங்க. அது ஆதியிலிருந்து நீங்க பார்க்கணும், எப்படி மனிதன் முட்டாளானான். அப்பதான் நீங்க ஞானத்துக்கு எதுவாக நீங்க பிரயாணம் செய்ய முடியும். ஆதியாகமம் 3வது அதிகாரத்தில் நாம் மனிதன் எப்படி விழுந்து போனான், அதோடைய காரணம் என்னவா இருந்தது, எவன் ஒருவன் காரணமாக இருந்தான், அதன் மூலமாக எப்படி அவன் பிதாவோட மகிமையும் அவருடைய உறவையும் இழந்து போனான் என்று சொல்லி எல்லாம் பார்த்தோம். 4வது அதிகாரத்துக்குள் நுழைந்து சில நேரம் ஆயிடுச்சு, ஏறத்தாழ 10-15 செஷன்ஸ் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். 4வது அதிகாரத்துக்குள். 4வது அதிகாரத்தோட சாராம்சம் என்னவென்றால், இந்த பாவத்தின் பின்விளைவு என்ன, பாவம் எப்படி சுயரூபம் எடுத்துச்சு, துரத்தி எப்படி ஒவ்வொருத்தனையும் அடிச்சுதுன்னு, முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சிட்டு உட்காந்துட்டு இருப்பீங்க. நீங்க எப்போ செஞ்ச பாவம் உங்களை தொடர்ந்து வந்து ஒரு நாள்ல ஒரு நாள் உங்களை அடிக்காம விடாது. எத்தனை நாட்கள் ஆனாலும் சரி, நீங்க செஞ்ச பாவம் உங்க கண் முன்னாடி வந்து நிற்கும். எனக்கு தெரிந்த ஒருத்தர் இருக்காங்க, ஒரு சொந்தக்காரங்க. அவங்க பையன் வந்து ரொம்ப துடுக்கு, என்னை விட 2 வயசு மூத்தவன். ஒரு கடையில் நிக்க மாட்டாங்க, அங்கிருந்து இங்க குதிச்சு கையை உடைச்சுக்குவான், இங்கிருந்து அங்க குதிச்சு காலை உடைச்சுக்குவான். அதெல்லாம் சரி, அதெல்லாம் குறும்புத்தனம்னு வச்சுக்கலாம். அவனுக்கு அடுத்த நாள் காலையில கல்யாணம். அவன் தங்கச்சியை போய் பிக்கப் பண்ணிட்டு வர்றதுக்கு பைக்லயே போறான், மேல மலையேறி ஒரு இடத்துக்கு போறான். வீட்டுல அவ்வளவு தூரம் சொல்றாங்க, டேய் கல்யாணம் மாப்பிள்ளடா நீயே, அடுத்த நாள் காலைல தாலி கட்டணும், நீ போகாதன்னு. இல்ல இப்ப வந்துடுறான் அப்படி பைக் எடுத்துட்டு சல்லுன்னு போயிட்டு ரிட்டர்ன் இறங்கி போற வழியிலேயே, நல்ல வேலை அவன் தங்கச்சியை கூப்பிடல, போற வழியிலேயே ஒரு லாரி வந்து ஹெட் டு ஹெட் காலிஷன், நெஞ்சிலேயே அடிச்சு செத்து போயிட்டான். நான் அந்த அந்த இறுதி ஊர்வலத்துக்கு போறேன். நான் அந்த இடத்துல ஒரு காட்சியை நான் கண்டு அதிர்ச்சி அடைஞ்சேங்க. அங்க ஒரு ஆள் வராரு, இந்த பையன் மட்டும் பாக்குறதுக்கு நல்ல செவச்சவன் இருப்பான். அவங்க அப்பா அம்மா 2 பேரும் கருப்பு. சரி, கருப்பா இருக்கிறவங்களுக்கு குழந்தை பிறந்தா உடனே சந்தேகப்படக்கூடாது, செவச்சவன் குழந்தை, ஏன்னா அவங்க தாத்தா இருப்பாரு, யாரோ ஒருத்தர் இருப்பாங்க. ஆனா நம்ப மாட்டீங்க, அந்த மனுஷன் வந்து நிக்கிறாரு, அந்த மனுஷன் அப்படியே சொலைய உரிச்சு வச்ச மாதிரி இருக்கிறாங்க. அதே கண்ணு, பூனை கண்ணு, அதே மூஞ்சி, அதே எல்லாத்துக்குமே தெரியும், எங்க சுத்து வட்டாரத்துல எல்லாத்துக்குமே தெரியும். எனக்கு பார்த்துட்டு அப்படியே தூக்கி போட்டுருச்சு. எனக்கு, நான் பேர் சொல்லல, அதனால யாரும் என்ன வந்து குற்றம் சாட்ட முடியாது, ஒருத்தருன்னு சொன்ன அவ்வளவுதான்.
அப்போ அங்க தவறான ஒரு உறவு நடந்தத கர்த்தரை முன்பே அப்படியே படமா காட்டினாரு. அந்த பாவமானது சுத்தி வந்து அந்த பையன் அடிச்சது. எப்போ அடிச்சது? அடுத்த நாள் காலைல தாலி கட்ட போறான். நல்ல வேளை அந்த பொண்ணு தப்பிச்சது. ஏன்னா எப்படி இருந்தாலும் அவன் அடிக்கதான் போகுது. அந்த பொண்ணு விதவையா இருக்க மாட்டான். நீங்க அந்த பொண்ணு கல்யாணம் தான் நின்று போச்சு, தாலி கட்டல ஒண்ணும். வேற யாருக்கா கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். செத்தே போட்டாங்க. பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொன்னி எனக்கு ஆண்டவர் செம்பட்டியில் அடிச்சார் தலையில. ரோமர் 6:23. அதை நான் வேடிக்கையா பார்த்துட்டு நான் வந்து தூசின வார்த்தைனால அவங்கள பரிகசித்து பேசலங்க. அதை நான் எனக்கா எடுத்துக்கிட்டேன். நான் ஏதாவது பாவம் செஞ்சேன்னா அப்படிதான் என்ன துரத்தி வந்து அடிக்கும். அதுதாங்க ஆதியாகமம் 4வது அதிகாரம். 4வது அதிகாரத்தை நீங்க படிக்கிறப்போ ரோமர் 6:23 வரும். ஒவ்வொரு ஸ்டான்சாஸுக்கும் ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் வரும். 4வது அதிகாரம் ஃபுல்லா ரோமர் 6:23 தான். பாவத்தின் சம்பளம் மரணம், பாவத்தின் சம்பளம் மரணம், மரணம் மரணம்னு வரும். சில பேத்துக்கு மரணம் இந்த ரீதியா வருது, சில பேத்துக்கு மரணம் ஆவிக்குரிய ரீதியா வருது. ஆவிக்குரிய ரீதியில அவங்க செத்தே போயிட்டாங்க, ஆனா நல்லா வாழ்ந்துட்டு இருப்பாங்க, சுகபலத்தோட இருப்பாங்க, ஐஸ்வர்யத்தோட இருப்பாங்க, அப்படியே சர்ச்சுக்கு போவாங்க, தசம பாகத்தை அள்ளி வீசுவாங்க. அவங்கள பார்த்தா இவரு போல ஒரு பரிசுத்தவான் இல்லைன்னு வெள்ளையும் சொல்லையுமா சுத்திட்டு இருப்பாரு. ஆனா அவர் ஆவிக்குரிய ரீதியில செத்து போய் அந்த இடத்துல புல்லே முளைச்சாச்சு. அவரெல்லாம் அடக்கம் பண்ணி அவர் நினைச்சிட்டு இருப்பாரு, கடவுளை இப்படி ஆசீர்வதிக்கணும். ஆசீர்வதிக்கிறவன் பிசாஸ்னாலே ஆசீர்வதிக்க முடியும் தெரியுமா? எப்படி தெரியும்னு கேக்குறீங்களா? மத்திய 4வது அதிகாரத்தை எடுத்து பாருங்க. என்ன வணங்குவாயானால் இந்த உலகத்துக்கு உன்னை அதிபதியா மாறிக்கிறேன், நான் அசிஸ்டண்டா மாறிடுறேன். அப்புறம் என்ன அவனுக்கு தெரியாதா ஏசு கிறிஸ்து என்ன முட்டாளா? அதுக்கப்புறம் என்ன, இவன் தான் எல்லாத்துக்கும் அதிபதியா இருப்பான், இவன் அசிஸ்டன்ட். அப்படிதான் வந்து அவன் வந்து மடக்கிறது, டிசப்ஷன், வஞ்சிக்கிறவனா இருப்பது, பொய் சொல்லி வஞ்சிக்கிறது. என்னை தொட்டு நீ வணங்கினான்னா நான் கடவுள் கிடையாது, உன்னை கடவுள் ஸ்தானத்துல உட்கார வச்சிடறேன். அப்படியா? அதுவா உண்மை? கிடையவே கிடையாது. அப்படி மட்டும் ஏசு கிறிஸ்து வணங்கி இருந்தாருன்னா அவன் தான் ஜெயிச்சுட்டான் அந்த யுத்தத்துல. அப்ப ஜெயிச்சான்னா அவன் என்ன, உலகத்திற்கு பர்மனன்ட் அதிபதி அவன் தான். ஒண்ணுமே பண்ண முடியாது ஆண்டவர்னால. ஏசு கிறிஸ்து சொன்னாரு, அப்பாலே போ சாத்தானே, என்னை படைத்த தேவன் ஒருவருக்கே எல்லா கணமும், அவரையே நான் சார்ந்து கொள்வேன் வேதத்துல எழுதியிருக்கு, போட அந்த பக்கம்ட்டார். கரெக்டுங்களா? அப்போ வேதத்துல இருந்தபடி, வேதத்துல சொன்னபடி இன்னைக்கு நிறைய பேர் பாத்தீங்கன்னா நான் நல்லா ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன் இல்லைன்னு. ஒரு பக்கம் இந்த பிசிக்கல் டெத் இந்த மாதிரி எல்லாம் வருது, தரதரம் வந்து அடிக்கும், துரத்தி அடிக்கும், தொட்டதெல்லாம் விளங்காது, இந்த மாதிரி காரியங்கள் இருக்கும். லாபம் இல்லாம எல்லாம் நஷ்டத்துல இருக்கும். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா எல்லாம் லாபமாவே இருக்கும், ஒரு ஹெல்த் ப்ராப்ளம் இருக்காது, எங்க போனாலும் நல்லா இருப்பாங்க. அவங்க 80 வயசு ஆகும், சுகர் இல்ல, ஒன்னும் இல்ல. நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்களா கர்த்தர் தான் இவங்களை ஆசீர்வதிச்சாங்க? பிசாசு தான் ஆசீர்வதிப்பான், நல்லா ஆசீர்வதிப்பான். அப்படின்னு பார்த்தா உலகத்தில் இருக்கிற டாப் 10 ரிச்மேன் நீங்க பாருங்க, அவங்க யாருமே இயேசு கிறிஸ்துவை ஏத்துக்கல. அவங்களுக்கு எந்த வியாதியும் கிடையாது, 80 வயசு வரைக்கும் உயிரோடு இருக்காங்க, 90 வயசு வரைக்கும் நல்லா ஆயா சுத்துறான், 2வது பொண்டாட்டி வேற கட்டிக்கிறான். எப்படி இருக்கு? அப்படின்னா எப்படி, யார் அவனை ஆசீர்வதிக்கிறான்? அவன் எடுத்து பாருங்க, அவன் பிசினஸ் எல்லாம் சாராய் வியாபாரியா இருப்பான். இங்க ஒருத்தர் இருக்கிறான் பெங்களூர்ல, அவன் நாடு கடத்தப்பட்டு கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆச்சு. அவ்வளவு பெரிய ஸ்கேம் இருக்கு அவன் தலையில. அங்க நல்லா இருக்கான் சௌகரியத்தோட. யார் அவனை ஆசீர்வதிச்சு வச்சிருக்கா? கிறிஸ்துவர்களே, ஏமாந்து விடாதீர்கள். அதுதான் பாவத்தின் பின்விளைவு. பாவத்தின் சம்பளம் மரணம். 2 விதமா வரும். ஒன்னு சொன்ன, இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஆவிக்குரிய மரணம். ஆவிக்குரிய மரணம் தான் ஃபர்ஸ்ட் நடக்கும், அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி மரணம். ஏன்னு கேட்டா அந்த ஒரு, ஐயோ அது மறந்துட்டேன், எப்படி நான் மறப்பேன், அந்த வசனம் ஒண்ணு இருக்கேன். ஓகே, 1 தெசலோனியர் 2வது அதிகாரம் 16வது வசனம் பாத்தீங்கன்னா, so always to fill up the measure of their sins. ஒரு அளவுகோல் வச்சிருப்பாராமா. அந்த பாவத்தின் அளவுகோல் நிறையும் மாத்திரத்துல அவருடைய கோப ஆக்கினியானது, கடும் கோபமானது வந்து அவர்களை has come upon them to the uttermost அப்படின்னு இருக்கு. இன்னொரு வேத வசனம் இருக்கு, அதை நான் மறந்துட்டேன். கர்த்தரை ஞாபகத்துக்கு கண்டிப்பா கொண்டு வருவாருன்னு நம்புறேன். ஞாபகம் வந்தோன்னு சொல்லி அனுப்புறேன், அதையும் மறக்காம கேளுங்க. அதை எப்படி சொல்லுதுன்னு கேட்டா, நியாய தீர்ப்பின் நாட்களுக்கு குறிக்கும் முன்பே இவர்களுடைய பாவம் எவ்வளவு கொடியதாக இருந்தது என்றால் அவரால் சும்மா இருக்க முடியல. அதுக்கு முன்னாடியே போட்டு அவர் அவங்கள ஒரு வழி ஆக்கிட்டார் அப்படின்னு ஒரு வசனம் இருக்கு வேதத்துல. அது ரொம்ப பயங்கரமா இருக்கும். ஞாபகத்துக்கு கொண்டு வந்துட்டார். படிக்கிட்டா கேளுங்க. அதுதான் 1 தீமோத்தேயு 5:24 என்ன சொல்லுதுன்னா, some men's sins are clearly evident, அதாவது நிரூபிக்கப்படக்கூடிய
நிரூபிக்கப்பட்ட பாவங்கள் preceding them to judgment, நியாய தீர்ப்பு நாளுக்கு முன்பே கர்த்தராகிய தேவன் அந்த நியாய தீர்ப்பை நிறைவேற்றி விட்டு வரோம். அதனாலதான் பாத்தீங்கன்னா கொடிய மரணம், அபாய மரணம், அகோர மரணம், லாரியில ஏறி எனக்கு தெரிஞ்ச என்னோட சொந்தக்கார பையன் 16 வயசுலயே லாரி வந்து தலைமையில ஏறி இறந்தே போயிட்டான். எனக்கு அண்ணன் முறையாகுது. அதுக்கு பின்னாடி பெரிய கதையெல்லாம் இருக்கு, அதெல்லாம் நான் சொல்ல முடியாது. ஆனா அந்த அந்தரகங்களுக்கு பின்னாடி நிறைய ஸ்பிரிச்சுவல் காரியங்கள் இருக்கு, ஆவிக்குரிய காரியங்கள். அந்த பையனோட பாவம் இல்ல, அவன் முன்னோர்களோட பாவம் வந்து அடிச்சுது, துரத்தி வந்து அடிச்சுது. கண் கூட பார்த்திருக்கேன். அந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச கதைகள் நிறைய இருக்கலாம். பட் those of some men following later அப்படின்னு என்னன்னு கேட்டா அந்த அளவுகோல் இருக்கும். அதான் 2 வசனத்தையும் உங்களுக்கு காட்டிட்டேன். என்ன வசனம் ஃபர்ஸ்ட் காட்டினேன்? 1 தெசலோனியன் 2:16, 1 திமோத்தி 5:24 கோர்த்து பார்த்துக்கோங்க. ஹலோ, கதை சொல்லிட்டு இல்லைங்க, உண்மையை சொல்றேன். இதெல்லாம் பயங்கரமான வசனம். நியாய தீர்ப்புக்கு கொண்டு போய் உங்களை நிறுத்தி ஒரு வழியாகாம விடாது. இன்னும் நான் ஆதியாகமம் 4வது அதிகாரத்துக்குள்ளேயே போறதுக்கு முன்னாடி இந்த கதையெல்லாம் கொஞ்சம் சொல்லி உங்களை ரெடி பண்ணாதான் நம்ம கதையை ஆரம்பிக்க முடியும். எங்க விட்டோமோ பாவத்தின் பின்விளைவு பாத்தீங்களா? எந்த பாவத்தையும் தெரிஞ்சோ தெரியாமலோ பண்ணினா போய் உடனே அதை மறுதளிச்சுட்டு ஆண்டவரோட ஒப்புரவாகிற வழியில போய் சேர்ந்துருங்க. உங்க நல்லதுக்காக நன்மைக்காக சொல்றேன் சகோதர சகோதரியே, கொடியது பாவத்தோட பின்விளைவு, கொடியது. சரி, வாங்க இப்ப ஆதியாகமம் 4வது அதிகாரத்துக்கு போலாமா? எங்க விட்டுமோ அங்கிருந்து தொடங்குவோம். சரி, 4வது அதிகாரத்துல என்ன பண்ணிட்டு இருந்தோம்? ஆதாமும் ஏவாளும். தம்பிகளா வாங்க, நமக்குள்ள இன்னொரு பெரிய ஒரு கேப் இருக்கு. நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோம், ஆனா ஏதோ ஒரு நம்ம மிஸ் பண்ற மாதிரியே இருக்கு. அப்படின்னா இப்ப அவங்க ஆராய்ச்சி பண்றப்போ ஆண்டவரை மிஸ் பண்றோம். ஆண்டவரோட போய் நம்ம ஒப்புரவாகலாம்னு சொல்லி ஒரு தீர்மானம் எடுத்து, இந்த கதையெல்லாம் சொல்லிட்டேன் ஏற்கனவே, என்ன ரத்தன சுருக்கமா சொல்றேன். காணிக்கை என்கிற ஆஃபரிங் என்கிற ஒரு காரியத்தை அவங்க கண்டுபிடிச்சு, தம்பிகளா போய் உங்களால முடிஞ்ச காணிக்கைகளை நீங்க ப்ரிப்பேர் செய்யுங்க, தயார் செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஆபேல ஒரு பக்கம், காயின் ஒரு பக்கம் போறாங்க. 2 பேரும் நல்லதுதான் எடுத்துட்டு வராங்க. ஆனா காயினோடத நிராகரிச்சு ஆபேலோடத அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார் ஆண்டவராகிய தேவன். அதற்கு காரணம் என்னன்னு கேட்டா, காயினானவன் வந்து பொருளாதார ரீதியாக யோசிக்கக்கூடிய ஒரு மனம் படைத்தவனா இருந்திருக்கலாம் அப்படின்ற வேத பாரகர் சொல்றாங்க. ஏன்னு கேட்டா, புழு பூச்சி பிடிச்சதெல்லாம் அவர் கொண்டு வந்து கொடுக்கல, அவரு நல்லதுதான் கொடுத்தாரு. ஆபேலும் நல்லதுதான் கொடுத்தாரு. ஆனா ஆபேல் வந்து எந்த கணக்கும் போடல. நான் 1 கொடுத்தா நீங்க எனக்கு 2 கொடுக்கணும். இங்க என்ன டபுளிங் கேம் ஆடிட்டு இருக்கிறாங்க? 5 ரூபாய் கொடுத்தா 10 ரூபாய் கொடுப்பான். என்ன 5 ரூபாய் நல்ல நோட்டை வாங்கிட்டு 10 ரூபாய் கள்ள நோட்டை கொடுப்பான். அதுதான் டபுளிங் கேம். எல்லாம் என்னமோ சொல்லுவாங்க, எனக்கு அதுல பழக்கம்லாம் இல்ல, சொல்றவங்களுக்கு கேட்டிருக்கேன், கதையை கேட்டிருக்கேன். அந்த மாதிரி இங்க என்ன, இவர் பேரம் பேச ஆரம்பிச்சிருக்கிறாரு இருதயத்துல. அப்படி ஆயிருந்தால் மட்டும் தான், ஏன்னா பைபிள்ல வேற எந்த ஆதாரமும் கிடையாது ஒரு பாவம் செய்ததாக. ஆனா ஆபேல் அப்படி இல்ல, அப்பாவுக்கு கொடுக்கறது, இது எல்லாமே அப்பாவோட தான். எடுத்து நான் கொடுத்து எப்படியாவது அவர்கிட்ட நான் ஒப்புரவு ஆகணும், அவருடைய மனதுல இடம் பிடிக்கணும், அவரை ஆராதிக்கணும், எழுந்து போன மகிமையை நான் திருப்பி பெற்றுக்கொள்ளணும், எழுந்து போன சம்பாஷணையை நான் திருப்பி அது தொடரணும், உறவு தொடரணும். என் தகப்பனுக்கும் தாய்க்கும் நடந்தது எனக்கு நடக்கக்கூடாது, என் சந்ததிக்கு நடக்கக்கூடாது. அதுக்கு இந்த ஆடு என்ன, ஆட்டுக்குட்டி என்ன, எல்லாத்தையும் எடுத்துக்கோங்கன்னு கொண்டு வந்து மந்தைகள் எல்லாம் வந்து கொட்டி நிறைச்சிட்டான். பெஸ்டா எடுத்துட்டு வந்து கொடுக்குறான். அப்படின்னு பார்த்தா காயினும் கொடுத்துருக்கிறார், நல்லதான் கொடுத்துருக்கிறார். ஆனா என்னன்னு கேட்டா, நம்ம ஆண்டவர்கிட்ட கொடுத்தா என்ன எப்படிதான் ஆசீர்வதிக்க போற? பொருளாதாரத்தின் ரீதியாக அவன் யோசிக்க தொடங்கி விட்டான். ஏற்கனவே பாவம் இருக்கு உள்ள, அந்த பாவத்தோட சுயரூபம் இப்ப அடுத்த நிலைமைக்கு அது முன்னேறி செல்ல ஆரம்பிச்சிருச்சு. அவனுக்கு கடும் கோபம் கொண்டான். எதனால் உன் முகம் சாயல் இப்படி இறங்கி போயிருக்கு? ஏன் இப்ப முகம்லாம் தொங்கி போயிருக்கு? ஏன் கோவப்படுற? நீ நல்லா பண்ணியிருந்தா நான் உன்னை வந்து ஏற்றுக்கொள்ள இருக்க மாட்டேனா அப்படின்னு கேட்கிறார் ஆண்டவர். அப்போ கூட அவனுக்கு புத்தியில எட்டல. 7வது வசனத்தை தொடங்கி இருக்கும். அப்பதான் நீ நல்லா பண்ணுனா உன்னை நீ செய்வதெல்லாம் வாய்க்காமல் போகுமா? உன்னோட எண்ணம் சரியா இருந்தால் செய்வதெல்லாம் வாய்க்காம போகுமா? செய்வதெல்லாம் வாக்கியம்னு எழுதியிருக்கே. அப்ப நீ நீதிமானா இருக்கணும், அப்பதான் அது வாக்கியம். அவன் செய்வதெல்லாம் வாக்கியம். இன்னைக்கு நிறைய அநீதியான பாதையில் நடக்கிறவங்களும் இன்னைக்கு இந்த வசனத்தை எடுத்து பேச ஆரம்பிச்சுட்டாங்க. இவன் செய்வதெல்லாம் வாக்கியமாக்கும், இதாக்கும் அதாக்கும். எப்படி வாக்கியம்? நீ பிசினஸ் லைக்கா போய் ஆண்டவர்கிட்ட பேசிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு நீ ஏன் ஏசு கிறிஸ்து கிட்ட வரணும்? அதுக்கு நிறைய தேவர்கள் இருக்காங்க இந்த உலகத்துல. விழுந்து போன தூதர்கள் எல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குட்டி தேவராயிட்டான். அவ்வளவுதான். போங்க, நீங்களும் எந்த மலைக்கும் போங்க, எந்த கொகைக்கு போங்க, என்னத்தையோ பண்ணுங்க, உங்களை ஆசீர்வதிப்பான். நான் தான் இல்லைன்னு சொல்லியே.
பிசாசால் ஆசீர்வதிக்க முடியும். இப்ப அவன் தூதனை போல மாறக்கூடிய தன்மை படைத்தவன், வல்லமை படைத்தவன். ஆண்டவர் அனுமதிக்கிறார். he can transform himself to an angel of light. அப்படின்னா உங்களை ஆசீர்வதிக்கிறதுல ஏமாத்திரம் அதெல்லாம் ஆசீர்வதிப்பான். லட்சக்கணக்கா பணம் வேணுமா போங்க, கொடுப்பான். கடவுளாலையும் கொடுக்க முடியும். ஆனா அந்த பணத்துக்கு அவசரம் நீங்க கடவுள் கிட்ட போனீங்கன்னா, ஒருத்தன் சைமன் ஒருத்தன் இருந்தான், அவன் பேதுருக்கிட்ட போய் சொல்றான், உனக்கு நான் காசு தரேன், எனக்கு பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகத்தை கொஞ்சம் எனக்கு சிபாரிசு பண்ணி வாங்கி கொடுன்னா, பிசாசு மகனே ஓடிப்போ அப்படின்ட்டார் பேதுரு. யாருக்கிட்ட வந்து என்னடா பேசிட்டு இருக்கிற நீ? பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பணம் கொடுத்து கேட்கறியா நீ? உடனே அந்த ஆள் ரிப்பெண்ட் பண்ணிட்டார், மனம் திரும்பிட்டார். ஐயோ நான் செஞ்சது தப்பு, என்னை மன்னிச்சிருங்க, எனக்காக மன்றாடி பேசி நீங்க எனக்கு மன்னிப்பு வாங்கி கொடுங்க அப்படின்னு திருந்திட்டார் அந்த ஆள். அதனால தப்பிச்சார். ஆண்டவரை சோதிக்கக்கூடிய அந்த மனம் எப்படிதான் வருதுன்னு தெரியல நிறைய பேத்துக்கு. சரிங்க, இப்போ நம்ம 7வது வசனத்திலிருந்து முன்னேறிப்போம். ஆண்டவர் சொல்றார், இஃப் யூ டூ வெல் will you not be accepted சொல்லிட்டு மேல சில காரியங்களை சொல்றாரு. அதை குறித்து பார்த்துட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். அதை தொடர்ந்து பார்ப்போமானால், தேவனாகிய கர்த்தர் இங்க சொல்லுகிறார், இஃப் யூ டூ நாட் டூ வெல், நீ ஒருவேளை சரியா பண்ணல, நான் கொடுக்குற இந்த உபதேசத்தை, இந்த அட்வைஸை நீ நிராகரித்து விட்டாய், ஆனால் அங்க ஒரு காரியம் உனக்கு காத்துட்டு இருக்குங்கிறார். sin lies at the door. பாவம் உன்னுடைய வாசலில் காத்து கொண்டிருக்கிறது, உன்னுடைய கதவு நிலவு மேல நின்றுகிட்டு இருக்கு அப்படிங்கிறார். இந்த காரியத்தை குறித்து இன்றைக்கு சற்று காரியங்கள் பார்க்க வேண்டும். இஃப் யூ டூ நாட் டூ வெல், நீ வாழ்க்கையில சரியாக சில காரியங்களை நீ செய்யவில்லை என்றால், உபாகமம் 28வது அதிகாரத்தோடைய 2வது பகுதியை வாசிங்க. லேவியர் 26வது அதிகாரத்தோட 2வது பகுதியும் வாசிங்க. பிளெஸ்ஸிங் அண்ட் கர்சஸ், ஆசீர்வாதங்களும் சாபங்களும் என்று சொல்லி அங்கே பழைய ஏற்பாடுல பிதாவாகிய தேவன் பரிசுத்த ஆவியானவருடைய அந்த ஏவுதலால் எழுதப்பட்டிருக்கக்கூடிய காரியங்களை நீங்க பார்க்க நேர்ந்திடும். மிக அழகாக, மிக தத்ரூபமாக சாபத்தின் விளைவுகள் என்ன, சாபம் எதனால் வருகிறது, பாவத்தின் நிமித்தமாக. அதுதான் ரோமர் 6:23. இது எல்லாத்தையும் ரத்தன சுருக்கமா ஒரே வசனத்துல சொல்லுங்க பிரதர் அப்படின்னீங்கன்னா, ரோமர் 6:23. பாவத்தின் சம்பளம் மரணம். பாவத்திற்கும் மரணத்திற்கும் பயங்கர பொருத்தம் இல்லைங்களா? வேடிக்கையா சொல்லணும்னா, எனக்கும் உனக்கும் தான் பொருத்தம், இது எத்தனை கண்களுக்கு வருத்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி இருக்கு. விளையாட்டுத்தனமா பார்த்துக்குவோம். அதாவது பாவத்துக்கும் மரணத்துக்கும் தான் பொருத்தம், இத பார்க்கிற தேவனுடைய கண்களுக்கு வருத்தம். அப்படிதான் சொல்ல முடியும் இல்லைங்களா? நீ சரியாக செய்யவில்லை என்றால் எதை சரியாக செய்யவில்லை? கர்த்தர் சொல்லி கொடுத்த வேத வசனம்னா என்னங்க? நிறைய பேர் இன்னைக்கு பாரம்பரிய புத்தகமாக பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. இல்லவே இல்லைங்க, இது ஜீவ புத்தகம். திஸ் இஸ் புக் ஆஃப் லைஃப். ஜீவ புத்தகம் எங்களுக்கு தெரியுமே, அது கடைசி நாட்களிலே இதோ வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு நாளிலே ஒரு ஜீவ புத்தகத்தை திறந்து வைப்பார்கள், அந்த ஜீவ புத்தகத்தில் எல்லாம் எழுதி வைத்திருக்கப்படும், நாங்கள் செய்த அத்தனை காரியங்களையும் எழுதி வைத்திருக்கப்படும். உண்மைதான். இப்போ இந்த பூலோகத்துல எனக்கு உங்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற ஜீவ புத்தகம் எது தெரியுமா? இந்த வேதாகம் தான், இந்த விவிலியம் தான். இந்த விவிலியம் அன்றி, இந்த வேதாகமம் அன்றி உங்களுக்கு ஜீவனை, அதாவது ஜீவனை குறித்த காரியங்களை சொல்லித்தரக்கூடிய புத்தகம் வேற ஒன்றும் இல்லை, இருப்பதற்கு வாய்ப்பும் இல்லை, சந்தர்ப்பமும் இல்லை. ஜீவனை எப்படி வெற்றிகரமாக வாழ்வது, ஜீவனை எப்படி ரசித்து வாழ்வது, இன்னைக்கு எல்லாரும் நிறைய பேர் வாழ்க்கையை வெறுக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் இன்னைக்கு உலகம் இயங்கி கொண்டிருக்கிறது. எந்த நாளில் என்னத்தை சட்டத்திட்டங்கள் வரும் தெரியாது, என்ன பிரச்சனைகள் வரும் தெரியாது, உடல்ல என்ன வியாதி வரும் தெரியாது, எந்த இடத்துல இருந்து எப்படியாக இந்த கல்லு வந்து நம்மளை தாக்கும்னு தெரியாது. பகலின் அம்பாய், இரவன் பயங்கரமாய், மத்தியானத்தின் சங்காரமாய், பிசாசானவன் பாதாளத்தின் ஆவிகளும் நடுவானத்தின் சேனைப்படைகளும் இப்படியாக நமக்கு எதிராக தர்க்கம் பண்ணி கொண்டிருக்கிறது. நமக்கு என்ன யாரு தெரியுங்களா? நான் பரிசுத்தர்கள் பற்றி தான் பேசிட்டு வரேன், இந்த பாவிகளை குறித்து நான் பேசல. ஏன்னா அவங்க பாவத்தை ரசிக்கிறாங்க, பாவம் தான் அவங்களுக்கு தேவை என்று சொல்லி அவர்கள் தேவனை நிராகரித்து விட்டார்கள். நாங்க அவங்கள குறித்து எதுவும் பேசல, உங்களை குறிச்சும் என்ன குறிச்சும் பேசுறோம். பைபிள் பிரகாரம், விவிலியத்தின் பிரகாரம் நாம வாழ எவ்வளவாக பிரயாசப்படுகிறோம் ஒவ்வொரு நாளிலும். முக்கா கிணறு தாண்டிட்டீங்க, விட்டுறாதீங்க.
பின்னாடி போன திரும்பினீங்கன்னா பேலன்ஸ் போயிடும், திருப்பி கிணத்துக்குள்ள விழுந்துருவீங்க. அப்படியே முக்கா கிணறு தாண்டின நீங்க வலது பக்கம் இடது பக்கம் பின்னாடி முன்னாடி பார்த்து கவனத்தை சிதற விடாதபடி முன்னேறி செல்லுங்க, கிணற தாண்டிருங்க. அதுதான் வேதம் சொல்லுது இல்லைங்களா? கிறிஸ்துவர்கள் மத்தியில் இன்னைக்கு அதுதானே பிரச்சனை. எவ்வளவோ காரியத்தை சரியாக செய்யறாங்க, ஆனா ஒன்று ரெண்டு காரியங்களை கோட்டை விட்டு மறுபடியும் அந்த பழைய கோட்டுக்கே போயிடுறாங்க, பழைய வாழ்க்கைக்கே போயிடுறாங்க. அப்புறம் அங்கிருந்து அவங்க மீண்டு வர்றதுக்குள்ள அவங்களுக்கு என்ன ஆகுது, மனது துவண்டு போகிறது, அந்த பழைய மோட்டிவேஷன் அவங்களுக்கு வர்றதில்ல. அதுதான் பிசாசுக்கு தேவை. அதனாலதான் பாத்தீங்கன்னா ஏதாவது பழைய காரியங்களை உங்க மனசுல போட்டு பெரட்டிக்கிட்டே இருப்பான். நீங்க என்ன சொல்லணும், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயிற்று, நான் புதிய சிருஷ்டியாய் நான் படைக்கப்பட்டிருக்கிறேன், இயேசு கிறிஸ்துவுக்குள் நான் உயிர் தெழுந்திருக்கிறேன் என்று சொல்லி 2 கொரிந்தியர் 5:17 3:17 நீங்க அறிக்கை செய்யணும். எங்கே ஆவி உண்டோ அங்க விடுதலை உண்டு. தேர் இஸ் லிபர்ட்டி. அறிக்கை செய்து நாம் முன்னேறி செல்ல வேண்டும். இஃப் யூ டூ நாட் டூ வெல், நீ ஏன் சரியாக பண்ண மாட்ட, சரியா பண்ணாம இருக்கக்கூடிய அங்க சந்தர்ப்பம் என்ன வாய்ப்புகள் இருக்கிறது? வேதத்தை அதே பதில் தான். வேதத்தை சரியா வாசிக்கிறது இல்ல, வாசித்ததை சரியா புரிஞ்சுக்கிறது இல்ல, புரிஞ்சதை சரியா செயல்படுத்துறது இல்ல. வாசிப்பது, புரிந்து கொள்வது, செயல்படுத்துவது. ரீடிங், பெர்சிவரன்ஸ், அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்லலாம். லிவிங், ரீடிங், அண்டர்ஸ்டாண்டிங், லிவிங், ரீடிங், அண்டர்ஸ்டாண்டிங், லிவிங். இது ஆங்கிலத்தில் ரொம்ப ஈஸியா வரும். மூன்றுமே தேவைங்க. சில பேர் நான் வேதத்தை வாசிப்பதில்லை, கர்த்தரே எனக்கு வெளிப்படுத்துவார். ஒருத்தரும் வெளிப்படுத்த மாட்டாங்க, பிசாசு தான் வெளிப்படுத்துவான் உங்களுக்கு. வேதத்தை முதல்ல கண்ணை திறந்து வாசிக்கணுங்க. எவ்வளவு அழகா எழுதி கொடுத்துருக்காங்க. இது ரத்த புத்தகம். நான் பல தடவை சொல்லியிருக்கேன். எவ்வளோ பேர் ரத்தம் செஞ்சிருக்காங்க நூற்றாண்டுகளில், எவ்வளோ நூற்றாண்டுகள், 1400 AD இருந்து எவ்வளோ பேர் ரத்தம் செஞ்சிருக்காங்க. அதுக்கு முன்னாடியுமே எரேமியாலாம் இந்த சுருள் கொல்லப்படுறதுக்கு முன்னாடி இந்த சுருள்லாம் ஒரு கொகையில மறைச்சு வச்சுட்டு போனார். டெட் சீ ஸ்க்ரால்ஸ்ன்னு இருக்கும், எடுத்து படிச்சு பாருங்க. இதெல்லாம் பாவம், கொடிய பாவம். இந்த வேதத்தை நீங்க அசட்டை பண்ணீங்க, அந்த ரத்தம்லாம் உங்களுக்கு எதிராக எழும்பி போராடும். வாய்ப்பே இல்லை. எவ்வளவோ நல்லவராக இருந்துட்டு போங்க, எவ்வளவோ நீங்க நன்மை செஞ்சுட்டு போங்க, ஆனா இந்த வேதத்துக்கு மட்டும் நீங்க மரியாதை கொடுக்கல, அவ்வளவுதான். 1. 2, படித்த வேதத்தை புரிந்து கொள்ள வேண்டும். சும்மா கதை புத்தகம் வாசிக்கிற மாதிரி வாசிக்க கூடாது. எவ்வளவு ஆழமா போறோம் பாருங்க. 3, அதை செயல்படுத்துவது. ஒரே நாளில் நீங்க படிச்சது எல்லாத்தையும் செயல்படுத்த முடியாது, ஆனா அதன் காலங்களில், அதன் சூழ்நிலைகளில் உங்களுக்கு ஞாபகத்திற்கு கொண்டு வரக்கூடிய, நினைவூட்டக்கூடிய பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட இணைந்து வேலை செய்யக்கூடியவராய் இருக்கிறார். அதுதான் யோவான் 14:23, 26, 16 நீங்க வாசித்து பாருங்கள். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வேதத்திலிருந்து நமக்கு நினைவூட்டுகிறவர். He'll bring it to your remembrance all that Jesus spoke and taught. அதன் அடிப்படையில் வாழ்கிறவன் நன்றாக தான் செய்வான். அவன் தவறாக காரியங்களை செய்ய வாய்ப்பே இல்லை. அப்போ அவனுடைய சிரசில் என்னதான் தங்கி இருக்கும்? ஆசீர்வாதங்கள் வந்தால் பிரச்சனைகள் வராது என்று சொல்லி பைபிள் அங்க அதற்கு கிடையவே கிடையாது. இந்த உலகத்தில் உபத்திரங்கள் உண்டு, ஆனால் அந்த உபத்திரங்களை மேற்கொள்ளுகிறவன் அவன் பரலோகத்தின் தூணாக மாறுகிறான் என்று பைபிள் வெளிப்பாடு 3:12, சொல்லுகிறது. மேற்கொள்ளுகிறவனுக்கே பரலோகம். எவன் ஒருவன் பிசாசுக்கு எதிர்த்து நின்று, எவன் ஒருவன் இந்த சோதனைகளை எல்லாம் சகிக்கிறானோ அவனுக்கு ஜீவ கிரீடம் என்று யாக்கோபு 1:12, யாக்கோபு 4:7 எழுதியிருக்கிறது. வேத வசனத்தை உயிரை கொடுத்து சொல்லிட்டு இருக்குங்க. தயவு செஞ்சு நான் சும்மா ஏதோ கதை விடுறேன்னு நினைக்காதீங்க. இதெல்லாம் நீங்க சரியா ஃபாலோ பண்ணாம எப்படி நீங்க போய் கடவுளை பிளேம் பண்ண முடியும்? எப்படி நீங்க போய் பிசாசை குற்றஞ்சா இருக்க முடியும்? அவன் வேலையை அவன் சரியா செய்யறான். உங்களை விழுக்காட்டுறதுதான் அவன் வேலை. விழுக்காட்டுறான், நீங்க விழுறீங்க. நானும் நீங்களும் விழாதபடி, கால்கள் அடிக்க பாதம் சறுக்கி விழாதபடி அவர் வழக்கரம் தாங்கி பிடிக்கிறது என்று ஐசியா 41:13, சங்கீதம் 16:8, 46:10 சொல்லுகிறது என்று சொல்லி நம் வேத வசனத்துல எழுதியிருக்கே. எப்படி என்னால சரியாவே பண்ண முடியறது இல்லைங்க, எனக்கு படிப்பே வரமாட்டேங்குதுங்க. நீங்க அதை குறிச்சு நீங்க அதிகமா பிரயாசப்பட்டு ஜெபிக்கல. வேத வசனத்தில் இருக்கக்கூடிய வாக்கு தத்தங்களை நீங்க விசுவசித்து அதை கிளைம் பண்ணல. விசுவாசத்தோட நீங்க கிளைம் பண்ணல. கிளைம் பண்ணும் இல்லையா? ஒரு செக் ஒருத்தர் உங்க பேர்ல கொடுத்துருக்காங்க, நீங்க போய் கிளைம் பண்ணும் அந்த செக்கை. நீங்க உங்க பேங்க்குக்கு போய் பக்கத்துல இருக்கிற உங்க அக்கௌண்ட் இருக்கக்கூடிய பேங்க்ல போய் நீங்க ஃபில்அப் பண்ணி அந்த செக்கை போட்டாதாங்க உங்க அக்கௌண்ட் கிரெடிட் பண்ணுவோம். அப்புறம் ஏடிஎம்னு ஒரு அருமையான மிஷின் இருக்கு, அதுல போட்டு எடுத்தீங்கன்னா கேஷ் வரும். இல்ல இன்டர்நெட் அக்கௌண்ட் இல்ல கூகுள் பேல எதுலயே வச்சு தேய்ச்சி விடுங்க, அப்புறம் தானே காசு வெளியில வரும்.
செக்கை வச்சுட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியது. அது சில பேர் வந்து வெட்டாந்தரையில் உட்காந்து பார்க்க வேண்டியது. அது அங்கிருந்து மேலேருந்து மழை விழுந்து நீங்கெல்லாம் அழிஞ்சு போயிடும், பேப்பர்லாம் கிழிஞ்சே போயிடும், முடிஞ்சு போச்சு. அந்த பேப்பரோட அந்த காகிதத்தோட அருமை தெரிந்தவன் அதை பாதுகாத்து வைப்பதோடு கூட மட்டும் இல்லாதபடி அதை பிரயோஜனப்படுத்துவது எப்படி என்று சொல்லியாக்கும் பார்ப்பான். ஒரு வயசான அம்மா இருந்தாங்க. அவங்க ஒரே பையன் அப்ராட்ல இருந்து பணம் அமுச்சுக்கிட்டே இருந்திருக்கிறான். அப்போ அவனுக்கு செய்தி வருது, உங்க அம்மா அதே நிலைமையில தான்ப்பா இருக்கிறாங்க அப்படின்னு. அவனுடைய நண்பன் ஒருவன் அங்கே போறப்போ போய் என்ன ஆச்சு எங்க அம்மாக்குன்னு பாருன்னு. அப்போ அந்த அம்மா வந்துட்டு, பையன் இப்போ காகிதமா அனுப்பிச்சிட்டு இருக்கிறான், பணம் அனுப்புவான்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் நான் அப்படின்னா. என்ன காகிதமான்னு எடுத்து பார்த்தா இவ்வளோ செக் வச்சிருக்கிறான் கையில. அம்மா இது அத்தனையும் பணம் தாம்மா, இதை எடுத்துட்டு உங்க அக்கௌண்ட் பாஸ்புக் இருக்கு இல்லையா, அங்க போய் பேங்க்ல கொடுத்தா அவங்களே ஃபில்அப் பண்ணி உங்களுக்கு போட்டு விட்டுருவாங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அத்தனை செக்கையும் டெபாசிட் பண்ணி ஒரே நாள்ல அந்த அம்மாவோட வாழ்க்கை வேற இடத்துக்கு போயிடுச்சான். எவ்வளவோ ஆயிரக்கணக்கான டாலர் அமைச்சிருக்கான். இது உண்மை கதை. எங்கேயோ ஒரு வடநாட்டுல நடந்த ஒரு சம்பவம், நான் பேப்பர்ல வாசிச்சேன். என்ன இதா இருக்கு பாத்தீங்களா? அப்ப எப்படி நான் வந்து சரியா செய்யாம இருக்க முடியும்? வேதத்துல வந்து எப்படி ஆசீர்வாதத்தை நேராக நம்ம கடந்து செல்லணும், எப்படி ஜீவகிரீடத்தை பெற்றுக்கொள்ளணும், நீதியின் பாதையில நடக்கணும், பிதாவோட கிட்டி சேரணும், பிதாக்கு பிரியமான காரியங்களை செய்யணுங்கிற கோட்பாடுகளை கொடுப்பதோடு கூட ஆவிக்குரிய ரீதியான காரியத்தோடு கூட பொருளாதாரத்திலையும் நீங்க எப்படி சொல்லி தோங்கணுங்கிற அட்வைஸ் இருக்கு. இது பினான்சியல் புக், அது தெரியுங்களா உங்களுக்கு? என்ன கண்ணை உருட்டி பாக்குறீங்க? பினான்சியல் புக்குங்க. நிறைய பினான்சியல் அட்வைசர்ஸ் இந்த புக்ல இருந்து தான் எடுத்திருக்காங்க, இந்த விவிலியத்துல இருந்து தான் அட்வைஸ் எடுத்திருக்காங்க. சொல்லட்டுமா? உதாரணத்துக்கு, வீடு கட்டுறதுக்கு முன்னாடி ஒருத்தன் என்ன பண்ணுவானா, உக்காந்து கால்குலேட் பண்ணுவானா, கணக்கு பார்ப்பானா, ஐயோ இதெல்லாம் பண்ணணும், இதுக்கெல்லாம் இவ்வளவு தேவைப்படுது அப்படிங்கிறவன் தான் அந்த வீட்டை கட்டு முடிப்பானா. அப்படி செய்யாதவன் வீடை பாதியில நிறுத்திடுவானா. ரோட்ல போற வரவன்லாம் தலையை ஆட்டி அவனை வந்து கிண்டல் பண்ணி கேலி பண்ணிட்டு போவான்ட்டு இருக்கு. உண்மையா இல்லையா? எவ்வளவு பினான்சியல் அட்வைசஸ் இருக்கு தெரியுமா இந்த புக்ல? விஞ்ஞான புத்தகம், மருத்துவ புத்தகம், மருத்துவர்களால கண்டுபிடிக்கப்பட்ட காரியங்கள் பார்ப்பீர்களானால் சிலதுதான். ஆனால் மருத்துவர்களால கண்டுபிடிக்க முடியாத காரியங்களை இயேசுவின் தழும்பு குணமாக்கும் என்கிற சத்தியத்தை சொல்லக்கூடிய புத்தகம் இது. அவர் எனக்காக உங்களுக்காகவும் காயங்களை பட்டு 355 காயங்களை பட்டார். ஜூயிஷ் கேலண்டர்ல 355 நாட்கள் தான் இருக்கு ஒரு வருடத்திற்கு. அதனால தான் ஒவ்வொரு நாளிலும் புது கிருபை உங்களை என்னை வந்து தாங்குங்க. அவர் தழும்புகளால சுகம் நிச்சயங்க. ஆனால் பொறுமையை காத்துக்கொள்ளு. அப்படியெல்லாம் வேதத்தில் இருக்கு இல்லைங்களா? அப்படியெல்லாம் வேதத்தில் இருக்கு. அப்ப நீங்க அந்த காரியங்கள் எல்லாம் நீங்க பின்தொடராம இருந்தீங்கன்னா, அந்த காரியத்தை எல்லாம் நீங்க மறந்து விட்டு அதை பின்னோக்கி போகாதபடி நீங்க வேற பக்கமா போயிட்டு இருந்தீங்கன்னா, இது என்ன அநியாயமா இருக்கு? அப்ப ஆசீர்வாதம் எப்படி வரும்? யூ வாண்ட் டு வெல். நீங்க சரியா பண்ண மாட்டீங்க. எல்லாம் கொளறுபடியுமா ஏருக்கு மாறா தான் பண்ணி முடிப்பீங்க. ஹலோ, விளங்குதா? உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். சரி, ரைட். இஃப் யூ டூ நாட் டூ வெல், பாவமானது உன்னுடைய கதவுக்கு பக்கத்துல நின்னுகிட்டு இருக்குப்பா, ரெட்டிய வெயிட் பண்ணிட்டு இருக்கு உள்ள நுழையறதுக்கு. அப்போ இங்க வேத வசனத்தை சரியா கை கொள்ளாததற்கும் பாவம் வந்து உன்னுடைய வாசல் திறவுல நின்று கொண்டிருப்பதற்கும் என்ன சம்பந்தம் உண்டு? நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு அவ்வளவுதான் நேரம் இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. கவனத்தை செலுத்துங்க தயவு செஞ்சு. சகோதரியே, சகோதரனே, நீ என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் சரி, கொஞ்சம் கவனமா கேளுங்க, இது முக்கியம். இன்றைக்கு இந்த உலகத்துல எப்படியாக நீங்க பிசாசை வர்ணித்து வைத்திருக்கிறீர்கள் தெரியுமா? அவன் வந்து என்னை அடித்து விடுவான், உதைத்து விடுவான், என் பல்லை பிடுங்கி விடுவான், என் கண்ணை நோண்டி விடுவான், இப்படியாக பண்ணுவான், அப்படியாக பண்ணுவான். ஒன்னத்தையும் பண்ணுவதற்கு அவனுக்கு அதிகாரம் கிடையாது. நீங்க ஒண்ணு பண்ணுனாதான் இதெல்லாம் பண்றதுக்கு அவனுக்கு அதிகாரம். இதெல்லாம் பண்ணுவான். உங்களை நசுக்கிடுவான், புழுவை போல நசுக்கி கொன்னு உங்களை ஒரு வழி அப்படியே துண்டு துண்டா உங்களை கிழிச்சு வீசிடுவான். ஆனா இது ரெண்டுக்கும் நடுவுல ஒண்ணு நீங்க பண்ணினாதான் அவனால உங்களை இதை பண்ண முடியும். எது தெரியுங்களா? பிசாசோட வேலை என்னன்னு தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் இந்த கேள்வியை கேட்டா அவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க? பிசாசோட வேலை என்னன்னா, என்னை கெடுப்பது, என்னை கொல்வது, என்னிடம் இருக்கிறதெல்லாம் திருடி சென்று போவது,
என்னை வஞ்சிப்பது, இப்படி எல்லாம் சொல்லுகிறார்கள். உண்மைதான், அவனுக்கு இதுதான், இந்த பட்டங்களினால் அவன் முடிசூட்டப்பட்டிருக்கிறான், இது உண்மைதான். ஆனா இதையெல்லாம் செய்வதற்கு யாரு தான் அங்க வாசலை திறந்து வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கிறா? கடவுளை முதனே பார்க்காதீங்க, பிசாசையும் பார்க்காதீங்க. நல்ல ஒரு கண்ணாடி எடுத்துட்டு வந்து நீங்களே நின்று பார்த்துக்கோங்க. நீங்க தான் அது, நான் தான் அது. ஹலோ, இது ஒரு பக்கம். இரண்டாவது கோட்பாடு என்ன தெரியுமா? எப்பொழுது, அதாவது பிசாசுடைய நோக்கம் எப்பொழுது நிறைவேறுகிறது, எப்பொழுது நிறைவேறுகிறது தெரியுங்களா? அவனுடைய வேலையை ஒண்ணு தாங்க, பிதா கொடுத்த கட்டளைகளை கீழ்ப்படியாமல் செய்வதுதான். இதைத்தான் அவன் ஏதேன் தோட்டத்தில் செய்தான். அதே மெத்தட் தான், அவனோட மெத்தட்லாம் மாறல. அவனுக்கு சில வல்லமைகள்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனா எனக்கும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தெய்வீக ஞானத்தை விட அவனுடைய ஞானம் மேலானதல்ல. You and I have the spiritual wisdom from heaven. You and I have the most powerful Holy Spirit with us. எனக்கும் உங்களுக்கும் வல்லமையின் ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டிடுவேன். இல்லைங்களா? அந்த பாடல் தான். அப்படின்னா என்ன அர்த்தங்க? அந்த வல்லமைனா இன்னைக்கு பவர் பவர் ஃபயர் ஃபயர்னு கையை அடிச்சு எல்லாம் ஜங்குன்னு குதிச்சுட்டு போறாங்க, அது கிடையாதுங்க. அது என்ன வல்லமைனா ஞானம், பிசாசுக்கு எதிர்த்து நிற்கக்கூடிய ஞானம். அவன் விழிக்கிற வலையில போய் என் கால் சிக்காதபடி நான் கர்த்தர் காமிச்சு கொடுத்து வராங்க. பாடுறா, பெரிய குழிய தோண்டி வலைய விரிச்சு மண்ணு போட்டு வச்சிருக்கிறான். இங்க இருந்து பார்த்தா சம பூமியா தெரியும், ஆனா கர்த்தர் காமிச்சு தருவாரு. யார் தான் இந்த குரலுக்கு செவி சாய்க்காமல் போகிறது? நானும் நீங்களும் தான். செவிடர்களை போல அப்படி சுத்தி திரிய வேண்டியது. காது நல்லா கேட்குது இல்லைங்களா? காது கேட்காதவங்களுக்கு கூட இன்னைக்கு இயரிங் மிஷினை வச்சு கேட்க வச்சிடறாங்க. அதுக்கப்புறமும் சரியா காதுல இருக்கக்கூடிய அந்த சத்தத்தை சரியா கேட்கலன்னா அது யாரு தப்பு தான்? ஹலோ, புரியுதுங்களா? அவனோட நோக்கம் என்ன தெரியுங்களா? தேவன் எனக்கும் உங்களுக்கும் எழுதி கொடுத்த கட்டளைகள், நியமங்கள், கோட்பாடுகள், நியாய பிரமாணங்கள், சட்ட திட்டங்களை சரியா நீங்க கையாளாம பாத்துக்கிறது தான் அவன் வேலை. மீற செய்வதுதான் அவனுடைய வேலை. அதுதான் நடந்தது ஏதேன் தோட்டத்துல. ஒரே கட்டளை தான் கொடுத்தாரு, அந்த கனியை தொடாது, அது இருக்கிற தசைக்கு அவர் கும்பிட போட்டு போயிடுறா. ஜீவ விருட்சத்தில் இருக்கிற கனியை சாப்பிடுன்னா அதை விட்டு போட்டு அங்க போய் அதானே பார்த்தோம். எவ்வளவு அத்தியாயங்கள் 3வது அதிகாரத்தில் மட்டும் ஏறத்தாழ 40 செஷன் பண்ணியிருக்கோம். அந்த ஒரு கட்டளை மீற வச்சோன்னா என்னதான் ஆயிடுச்சு? நீங்கள் அடிமையாய் விடுவீர்கள். கடவுளும் அதுக்கு எதிராக நிக்க மாட்டார், ஆண்டவரும். தெரியுங்களா? ஏன்னா அதுதான் ஒப்பந்தம். ஆண்டவருக்கும் பிசாசுக்கு இருக்கக்கூடிய ஒப்பந்தம் தான் என்ன? உங்களுடைய கட்டளையை மீறும் நாளிலே அவன் எனக்கு சொந்தமானவனாய் மாறிவிடுவான். ஆனா கட்டளையை கீழ்ப்படிவானால் கர்த்தர் சொல்லுவாரு, அவனோட நிழல் கூட, அவனோட மயிர் நுனிய கூட தொடுறதுக்கு உனக்கு அதிகாரம் கிடையாது. பிசாசுல ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. வேதவசனா தான் திருப்பி சொல்ற, யாக்கோபு 4:7, பிசாசுக்கு எதிர்த்து நெல்னா என்ன? சும்மா ஃபயர்னு அடிச்சு கத்திக்கிட்டு காட்டுன்னு கத்துறது இல்ல, காலுன்னு. அப்படி இல்லைங்க. ஞானத்தினால் அவனை மேற்கொள்ளணும். பெரிய பெரிய செயின்ஸ் ஆஃப் காட், ஓல்ட் கவர்னன்ட், பழைய ஏற்பாடுல பார்ப்பீர்களானால் பெரிய பெரிய ஜாமவான்கள் யாரு? யாக்கோபு, நம்ம யோசேப்பு, அப்புறம் தானியேல், தாவீது, இவங்கெல்லாம் பாத்தீங்களா ஞானத்துல சிறந்தவர்கள். யாக்கோபு நிறைய முட்டாள்தனமான காரியங்கள் பண்ணியிருக்கலாம், ஆனா அவருடைய கடைசி நாட்கள்ல நல்ல ஞானமா சண்டை போட்டாரு. அன்னைக்கு நைட்டு என்னை ஆசீர்வதிக்க மட்டும் அவங்கள விடவே மாட்டாங்க. என்ன ஞானமான ஜெபம் தெரியுங்களா அது? எல்லாரும் பாருங்க, ஞானத்திற்கு தான் அதிகமான முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஆனால் ஞானத்தாலேயே நிரப்பப்பட்டவர் உலகத்துக்காக அதை பிரயோஜனப்படுத்தினார். அவர் தான் சாலமோன். எனக்கு தெரிஞ்சு அவர் கண்டிப்பா பரலோகத்தில் இருக்க வாய்ப்பே கிடையாது. வேதம் அப்படின்னு சொல்லுது கடைசி வரைக்கும். அதனாலதான் அவங்க ஞானத்தை உலகப்பிரமான காரியத்திலையும் மெட்டீரியலிஸ்டிக் ஃபினான்ஸ் ரிலேட்டடான மேட்டர்ஸ்ல நீங்க நல்லா இது பண்ணிட்டு ஆவிக்குரிய ரீதியில ஃபோக்கஸ் இல்லாம, நான் ரெண்டுலயும் இருந்திருக்கிறேன். நான் ஒரு கட்டத்துல ஆவிக்குரிய ரீதியாவே பண்ணிட்டு மெட்டீரியலிஸ்டிக்ல கோட்டை விட்டுருக்கிறேன். இது இந்த பக்கமா இருந்துகிட்டு அந்த பக்கம் கோட்டை விட்டுருக்கிறேன். பேலன்ஸ்டா இருக்கணும். பேலன்ஸ்டா போகுங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்க. எதனால தேட முடியும்? ஆவிக்குரிய ஞானத்தினாலும் ஆவிக்குரிய வரத்தினாலும். 1 கொரிந்தியர் 12 1-11, 1 கொரிந்தியர் 12-28, கலாத்தியர் 5:21-23, ஆவின் கனி,
அந்த கனி அப்பதான் கெட்டு போகாம இருக்கும். ஞானம் இல்லைன்னா என்ன ஆகும்? ஸ்பிரிட் ஆஃப் விஸ்டம், ஸ்பிரிட் ஆஃப் நாலேஜ், ஸ்பிரிட் ஆஃப் டிசர்ன்மெண்ட் இல்லைன்னா என்ன ஆகும்? கனி கெட்டு போயிடும். புழு பூச்சி பிடிச்சி அங்க நாரி போயிடும், நாத்தம் எடுக்க ஆரம்பிச்சிடும். இன்னைக்கு நிறைய பேரோட கிறிஸ்துவ ஆவிக்குரிய வாழ்க்கை நாற்றம் எடுத்துக்கொண்டு இருக்கக்கூடிய வாழ்க்கை இருக்கிறது. ஏன்? பிகாஸ் தே ஆர் நாட் டூயிங் வெல். அதுதான் இங்க வேத வசனத்துல சொல்லுது. யூ டிடன்ட் டூ வெல். அப்ப என்ன ஆகுது? நீங்க பாவத்திற்கு வாசலாய் மாறி விடுவீர்கள். வாப்பா வாப்பான்னு. அப்ப என்ன ஆகும்? பிசாசு வாழ்க்கையில நுழைஞ்சாலே பாவம்தான், பாவம்தான். கர்த்தருக்கு எதிராக காரியங்களை திருப்பி விடுவான். உங்களுக்கு தெரியவே தெரியாது. அது தெரிஞ்சுக்கோங்க. நீங்க பாவத்தின் பாதையில தான் போயிட்டு இருக்கீங்க, தெரியவே தெரியாது. அதே பைபிளை கையில வச்சிருப்பீங்க, அதே ஜெபமாலையை உருட்டிட்டு இருப்பீங்க, அதே கன்வென்ஷனுக்கு போவீங்க, அதே கேம்புக்கு போவீங்க, இங்க போவீங்க, அங்க போவீங்க. இப்படியே உங்களை பிஸியா வச்சு உங்களை குருடனாக்கி, ஸ்பிரிச்சுவலி பிளைண்ட்னு இருக்கு பைபிள்ல, ஆவிக்குரிய ரீதியில உங்களை குருடர்களாகவும் செவிடர்களாக மாற்றி விடுவான். அங்க நரகத்துல போய் தொபக்குன்னு உழுகிறப்பதான் உங்களுக்கு தெரியும். மத்தேயு 25 இயேசு கிறிஸ்து சொன்னது, உன்னை நான் அறியேன் அப்படிம்பார். முட்டாளேன்னு அர்த்தம் அதுக்கு பேர். You have been spiritually fooled by the deceiver. ஏங்க இத்தனை நேரம் இந்த கத்துறனே யாருக்கு கத்துட்டு இருக்கேன் தெரியுமா? ஒரு அவிசுவாசிக்கு கத்துலங்க, வேற மதத்துல இருக்கிறவங்களுக்கு கத்துல, உங்களுக்காக எனக்காகவும் வேத வசனத்தின் படி வாழ்கிறோம்னு நினைச்சிட்டு இருக்கீங்க பாருங்க, உங்களுக்கு தான். யூ டிடன்ட் டூ வெல். அதைத்தான் காயின் அங்க செய்திருக்கிறார். அவர் நினைச்சாரு, இன்னைக்கு நான் படிச்சுட்டேன், வந்துடுவா, எங்கப்பா அக்னியா காணும் அப்படின்னு. அக்னி அழகா ஆபேலோட எடுத்துட்டு போயிருது. இவருக்கு தெரியவே இல்லை. அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், எச்சரிப்பு, யூ டிடன்ட் டூ வெல். ஏன்? உன் எண்ணத்துல சில காரியங்கள் எதிராக இருக்கிறது. அதை நீ சரி செய்து கொள்ள வேண்டும். அதை நீ சரி செய்து கொள்ளவில்லை என்றால் உன்னிடம் தேவனுடைய ஆசி வருவதற்கு வாய்ப்பே இல்லை. இதோட நான் முடிச்சுக்கலாம், ஏன்னா நேரம் ஆயிடுச்சு. நம்ம மிச்ச பகுதியை நான் அடுத்த அத்தியாயத்துல பார்க்கலாம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். பரலோக தேவனே, இந்த நாளைக்காய் ஸ்தோத்திரம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகள், அன்பு பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த எச்சரிப்பின் சத்தம் எல்லாத்துக்கும் பொருந்தும்பா. எனக்கும் பொருந்தும், கேட்டுக்கொண்டிருக்கிற அத்தனை பேர்த்துக்கும் பொருந்தும். தயவு செஞ்சு ஆண்டவரே, எங்களை வழக்கரம் கொண்டு தாங்கி பிடித்து எங்களை வழி நடத்துங்க ராஜா. நாங்க கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறவர்களா இருக்கணுமே தவிர ஒருபோதும் அதுக்கு எதிராக நின்று பிசாசோட கை கோர்த்துக்கிறவர்களா இருக்கவே கூடாதுப்பா. காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்க. தெரியாதவங்களுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க, தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்கள வழி நடத்துங்க. இந்த மாதிரி செய்திகள் எல்லாம் சாதாரண திருச்சபையில கிடைக்கவே கிடைக்காதுங்க. ஏன்னா அவங்களுக்கு நிறைய வேலை இருக்கு. உண்மைதான். ஒரு சண்டே மட்டும் ப்ரீச் பண்றேன்னா எப்படி கவர் பண்ண முடியும்? அதுக்கு தானே எங்களை மாதிரி ஆட்களை எழுப்பியிருக்காரு ஆண்டவர். பிரயோஜனப்படுத்திக்கோங்க. அப்புறம் ஆட்டோமேட்டிக் நோட்டிஃபிகேஷன் வரும் சப்ஸ்கிரைப் செய்தீங்கன்னா. எதையும் நீங்க மிஸ் பண்ண அதுக்கு தான் சொல்றேன். எங்களுக்கு எண்ணிக்கை வச்சு நாங்க ஒன்றும் அவார்டு போய் வாங்க போறது இல்லை. யாருக்கிட்ட ஆஸ்கர் அவார்டை கொடுக்க போறாங்க எங்களுக்கு? உங்க நன்மைக்காக தான் சொல்றோம். மற்றபடி எல்லா ஊழியருக்காக ஜெபிச்சு கொள்ளுங்க. எங்க ஊழியத்துக்காக ஜெபிச்சு கொள்ளுங்க. உலகத்தின் ரட்சிப்புக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. உங்களுக்கு ஜெப தேவைகள் இருந்தால் கர்த்தரிடம் மட்டுமே சென்று அவரிடம் மன்றாடுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆமென்.